அனைவருக்கும் வணக்கம். பொதுவா ஆனி மாதம் பல வகையிலும் சிறப்புக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. பெருமாள் கூர்ம அவதாரம் எடுத்ததும் சிவபெருமானுக்கு திருமஞ்சனம் நடப்பதும் இந்த ஆனி மாதத்துல தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. கோடை முடிந்து வசந்த காலத்துடைய தொடக்கமாய் இருக்கக்கூடிய இந்த ஆனி மாதம் தட்சிணாய காலத்தின் கடைசி மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. இது தேவர்களுடைய மாலை நேரமாகவும் இருக்கு. இந்த மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே பௌர்ணமியில சிவபெருமான வழிபடுவது சிறப்புக்குரியது. அதுவும் ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்றது கொஞ்சம் அதிகம் சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம். இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமையில பௌர்ணமி இணைந்து வருவதால ஆனி மாத பௌர்ணமி நாள் கூடுதல் சிறப்பாகவே பார்க்கப்படுது. அந்த நாள் நம்ம என்னென்ன விஷயங்களை செய்தோம் அப்படின்னா பல நன்மைகள், கேட்ட வரங்கள் உடனே கிடைக்கும். அது இல்லாம நம்ம குலதெய்வ வழிபாட்டை இந்த நாள்ல செய்தா என்னென்ன சிறப்புகள் நடக்கும், சிவபெருமான அன்றைய தினம் எப்படி விளக்கேற்றி வழிபடணும் அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவலை தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய தெய்வ தமிழ் சேனலை பார்க்கறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா பௌர்ணமியில சிவபெருமான வழிபடுவது ரொம்பவே சிறப்புக்குரிய விஷயம் அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதுவும் ஆனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி கொஞ்சம் அதிக சக்தி வாய்ந்தது. இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமை வருவதால இதுக்கு ரொம்பவே சக்தி அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில வீட்டோட பூஜை அறையில சில குறிப்பிட்ட முறையில விளக்கேற்றி வழிபட்டா கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேருடைய நம்பிக்கையா இருக்கு. ஒவ்வொரு மாதங்களிலும் வரும் பௌர்ணமி மிகவும் முக்கியமான வழிபாட்டு நாளாக தான் பார்க்கப்படுது. இருந்தாலும் கார்த்திகை, தை, சித்திரை உள்ளிட்ட சில மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமியை மட்டும்தான் நம்ம முக்கியமானதா கருதி வழிபட்டுட்டு வரோம். அந்த வரிசையில ஆனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் ரொம்பவே முக்கியமான ஒரு பௌர்ணமி நாள் தான். ஆனி மாதம் அப்படின்றது தட்சிணாய காலத்தின் கடைசி மாதம் அப்படின்றதால இந்த மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் தட்சிணாய காலத்தில் வரக்கூடிய கடைசி பௌர்ணமி அப்படின்றதால சிவபெருமான், விநாயகர், துர்க்கையம்மன் ஆகியோரை வழிபட ரொம்பவே சிறப்பான நாளாக தான் இந்த பௌர்ணமி நாள் இருக்கு. பௌர்ணமினா குலதெய்வத்தை வழிபடுவதும் சந்திரனை வழிபடுவதும் ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். இந்த ஆண்டு ஆனி மாத பௌர்ணமி ஜூன் மாதம் 20ஆம் தேதி 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. அன்றைய தினம் காலை 7:45 மணிக்கு துவங்கி ஜூன் 22ஆம் தேதி காலை 7:19 மணி வரை பௌர்ணமி திதி இருக்கு. அன்றைய நாள் முழுவதும் பௌர்ணமி திதி இருப்பதால இந்த நாள்ல சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வாசனை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு. அதோடு மாலை 6 மணிக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட முறையில விளக்கேற்றி வழிபடுவதால நம்ம கேட்ட வரங்கள் எதுவா இருந்தாலும் சிவபெருமான் நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு. இந்த விளக்கு வழிபாடு அப்படின்றது எப்படி இந்த நாள்ல செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விளக்கினை ஏற்றுவதற்கு 3 பொருட்கள் மட்டும் இருந்தால் போதும். அகல் விளக்கு, வெள்ளை சர்க்கரை, வெள்ளை மொச்சை, இதுதான் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய 3 பொருட்கள். வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய பௌர்ணமி எப்போதுமே சிறப்பான ஒன்று. வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்குரிய நாளாக தான் இருக்கு. சுக்கிரனுக்குரிய தானியம் வெள்ளை மொச்சை, அதே போல பௌர்ணமி அப்படின்றது சந்திரனுக்குரிய நாளாகவும் இருக்கு. சந்திரனுக்குரிய நிறமும் சுக்கிரனுக்குரிய நிறமும் வெள்ளை தான். அதனால வெள்ளை நிற சர்க்கரையை கைப்பிடி அளவிற்கு எடுத்து கொண்டுட்டு ஆனி பௌர்ணமி என்று மாலை 6 மணிக்கு பிறகு ஒரு தட்டுல ஒரு புறம் வெள்ளை மொச்சையும் மற்றொரு புறம் வெள்ளை சர்க்கரையும் பரப்பி வைக்கணும். இவற்றிற்கு இடையே அகல் விளக்குல நெய் விட்டு பூஜை அறையில விளக்கேற்றணும். பிறகு இந்த விளக்கை எடுத்துக்கொண்டு வீட்டு வாசல்ல இல்லைன்னா மொட்டை மாடிக்கு சென்று அங்கு தெரியக்கூடிய சந்திரனுக்கு காட்டி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்தை 3 முறை சொல்லி நம்ம வழிபடணும். அப்புறம் அந்த விளக்க திரும்பவும் பூஜை அறைக்கு எடுத்து வந்து வச்சுட்டு அது தானமா குளிரும் வரை எரிய விடணும். அடுத்த நாள் வெள்ளை சர்க்கரை இல்லைன்னா வெள்ளை மொச்சையை கால்படாத இடத்துல கொட்டிடணும். கேட்ட வரங்கள் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா இந்த வழிபாட்டை தான் செய்யணும். இந்த வழிபாட்டை நம்ம செய்யறப்போ சிவபெருமானையும் மகாலட்சுமியையும் சந்திரனையும் நம்ம மனதார நினைத்து வேண்டிக் கொள்ளணும். இப்படி விளக்கேற்றி வழிபடுவதால சிவபெருமானுடைய அருளும் மகாலட்சுமி, சுக்கிர பகவான், சந்திரனுடைய அருளும் கிடைக்கும். சுகபோகமான வாழ்க்கை, செல்வத்திற்கு காரணமான கிரகம் சுக்கிரன் அப்படின்றதால மனோகாரகனாக சந்திரனுக்கும் உரிய நாள் அப்படின்றதால அவங்களுடைய மனம் குளிர இப்படி வழிபட்டா கேட்ட வரங்கள் நம்மளுக்கு நிச்சயம் நடைபெறும் அப்படின்றது நிறைய பேருடைய நம்பிக்கையா இருக்கு. இதையும் தாண்டி இன்னொரு விஷயத்த நம்ம இந்த நாள்ல செய்தோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமா நிறைய பலன்கள் கிடைக்கும். இந்த ஆனி மாத பௌர்ணமி தினம் பொதுவா கேட்டை நட்சத்திர தினத்துல தான் வரும். ஆனி மாத பௌர்ணமி தினத்துல காரைக்கால் அம்மையாரின் தெய்வீக ஆற்றலை போற்றும் விதமா வருடந்தோறும் மாங்கனி திருவிழா நடைபெறும்.
கோயில்களில் இறைவனுக்கு முக்கணிகள் படித்து பூஜைகள் வழிபாடுகள் செய்யப்படுவது ஒரு வழக்கமா இருக்கு. ஆணி பௌர்ணமியில தங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜைகள் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறந்த பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பௌர்ணமி தினத்துல அதிகாலையில எழுந்து குளித்து முடித்துட்டு காலை முதல் மாலை வரை உணவு எதுவும் சாப்பிடாம விரதம் இருந்து தெய்வங்களை வழிபடுவதால அந்த தெய்வங்களுடைய பரிபூர்ணமான ஆசிகள் அப்படின்றது நம்மளுக்கு கட்டாயம் கிடைக்கும். குறிப்பா ஆணி பௌர்ணமியில கிருஷ்ண பகவானுக்கும் கற்புக்கரசியான சாவித்ரி தேவிக்கும் விரதம் இருந்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு. முன்னிரவு வேளையில வானில் தோன்றும் சந்திர பகவானை தரிசித்து வழிபடுவதும் ரொம்ப சிறப்பு. இந்த ஆணி பௌர்ணமி தினத்துல திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம், சோளிங்கர், பழனிமலை போன்ற மலை சார்ந்த கோவில்கள்ல இருக்கும் இறைவனை வழிபட்டு கிரிவலமும் நம்ம செல்லலாம். இந்த தினத்துல கோவில்கள்ல பக்தர்கள் அருந்துவதற்கு பழசாறு போன்றவற்றை தானம் செய்வது ரொம்பவே நல்ல பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். இந்த தினத்துல இந்த முறையில விரதம் இருந்து தெய்வங்களுக்கு பூஜை செய்து வழிபடுறவங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் பெருகும். பெண்களின் கணவர்களின் ஆயுள் பலம் கூடும். விரும்பிய நபரையே மனமுடிக்கும் அமைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட காலமா புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். மாணவர்கள் விரும்பிய உயர் கல்வியை கற்கக்கூடிய சூழல் அப்படின்றது ஏற்படும். கொடிய நோய்களால பாதிக்கப்பட்டவங்க அதிலிருந்து மீள அதிக வாய்ப்புகள் இருக்கு. உணவு, உடை ஆகியவற்றிற்கு கஷ்டப்படும் நிலை எதுவுமே ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இந்த பௌர்ணமி தினத்துல நம்ம குலதெய்வ கோவிலுக்கு சென்று சில பொருட்களை வாங்கி தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா குலதெய்வ சாபங்கள் நீங்கும். கண்டிப்பா இந்த பௌர்ணமி தினத்துல நீங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க கேட்ட வரம் உடனே கிடைக்கும். ஏன்னா நம்ம அந்த மாதத்துல செய்யக்கூடிய, அதாவது குறிப்பா பௌர்ணமி தினத்துல செய்யக்கூடிய வழிபாடானது ரொம்ப நல்ல பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். இந்த வீடியோவானது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய குலதெய்வ பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.